இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், இப்போ நம்ம ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கோம். அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம குக்கரில் வேக விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேகிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துட்டு இதில் நம்ம 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டு இதையும் ஒரு விசில் வர்ற அளவுக்கு நம்ம வேகிட்டு தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சுது, இது தனியாக இருக்கட்டும். இது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, ஒரு கிராம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இவ்வளவும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இது கூடவே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவு வறுத்த பிறகு 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளவும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைனா வத்தல் கரிஞ்ச ஸ்மெல் எடுக்கும். இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. பேஸ்ட் ஆக்கி தனியாக வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலையை இது கூட சேர்த்துடலாம். கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடவே நம்ம ஒரு 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி ஓரளவு கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சிது. இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் மல்லிக்கீரை ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். இது நம்ம தோசை கூட, ஆப்பங்கூட, இடியாப்பத்துக்கு இது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.